நான் விடுவிக்கப்பட்டவள், நான் மீட்கப்பட்டவள், இரத்தத்தால் கழுவப்பட்டவள், நான் பூமிக்கு உரியவன் அல்ல பரலோகத்துக்கு உரியவன், நான் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் எனக்காக நொறுக்கப்பட்டிருக்கிறாரு, நான் அவமானப்படாமல் இருப்பதுக்காக எனக்காக இயேசு அவமானப்பட்டுட்டாரு, அதனால் எந்த அவமானமும் எனக்கு வராது அப்படிங்கிற ஒரு சிந்தை நமக்கு என்ன செய்யணும், வரணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ நம்ம எல்லாருமே கழுவப்பட்டுட்டோம், நம்ம எல்லாருமே மீட்கப்பட்டுட்டோம், நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்டோம், நம்ம எல்லாருமே விடுவிக்கப்பட்டுட்டோம், நம்ம எல்லா தரித்திரங்களையும் எடுத்து நம்மளை ஐஸ்வர்யம் என்ன செஞ்சிட்டாரு, அவர் மாற்றிட்டார். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் எல்லாருமே நீங்கள் என்னவா மாறிட்டீங்களா, நீதிமானாக மாறிட்டீங்க. ஒரு காலத்தில் நம்ம பயத்தில் இருந்தோம், சாபத்தில் இருந்தோம், நெருக்கத்தில் இருந்தோம், போராட்டத்தில் இருந்தோம், சஞ்சலத்தில் இருந்தோம், கவலையில் இருந்தோம், பயத்தில் இருந்தோம். ஆனால் இயேசுப்பா என்னைக்கு ரத்தத்தை சிந்தினாரோ அன்னைக்கே நம்முடைய சாபங்களை அவர் என்ன செஞ்சிட்டாரு, உடைத்து போட்டார், நீக்கி போட்டுட்டார். காரணம் நீங்களும் நானும் என்னவா மாறிட்டேன்னு கேட்டால் நீதிமானாய் மாறி இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்கள், நான் நீதிமான், நான் நீதிமான். நீதிமான் என்றால் நம்மக்கிட்ட ஒரு குற்றம் இல்லை, நீதிமான் என்றால் நம்மகிட்ட ஒரு பிரச்சனை இல்லை, நீதிமான் என்றால் நான் விடுதலையாக்கப்பட்டவள், நீதிமான் என்றால் என் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போனது, நீதிமான் என்றால் அவருடைய கிருபை எனக்குள்ளே இருக்கிறது, நீதிமான் என்றால் நான் பரலோகத்துக்குரியவன், நீதிமான் என்றால் நான் முற்றிலும் அவரை சார்ந்தவன். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உங்களை என்னை என்ன செஞ்சிட்டார், நீதிமானாக மாற்றிருக்கிறார். எங்கே சொல்லுங்கள், நான் நீதிமான். எல்லாம் சொல்லுங்கள், நான் இயேசுவின் இரத்தத்தாலே நான் நீதிமானாக மாறி இருக்கிறேன். பாருங்கள், நம்மளை யாரும் குற்றப்படுத்த முடியாது. ரோமரில் சொல்லப்பட்டிருக்கு, உன்னை யார் குற்றப்படுத்துவோம், நானே உன்னை என்ன செஞ்சுருக்கிறேன், நீதிமானாய் மாற்றிருக்கிறேன். உன்னை யாரும் குறை சொல்ல முடியாது, உன்னை யாரும் குற்றப்படுத்த முடியாது, நான் உன்னை நீதிமானாக மாற்றிருக்கிறேன். அதனால் இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே என்னவா மாறி இருக்கிறீங்க, எல்லாம் சொல்லுங்கள், நான் நீதிமான். எப்படி நீதிமானாக மாறினீங்க, எல்லாம் சொல்லுங்கள், நான் இயேசுவின் இரத்தத்தால் நான் நீதிமானாய் மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கெல்லாம் ஒரு நிந்தை வரும்போது, ஒரு அவமானம் வரும்போது, ஒரு பிரச்சனைகள் வரும்போது, நான் அவருடைய இரத்தத்தால் நீதிமானாக மாறி இருக்கிறேன், என்னை யாரும் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. எல்லாம் நல்லா சொல்லுங்கள், இயேசுவின் இரத்தத்தாலே நீதிமானாய். ஒரு வசனம் இருக்கிறது, என்னை குற்றப்படுத்துகிறவன் யார், அவரே என்னை என்ன செஞ்சிருக்கிறாரு. எடுத்த வாசிங்க பார்ப்போம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார், தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார், தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்னை தெரிந்திருக்கிறார். எல்லாரும் வாயை திறக்கணும் தயவுசெய்து. தேவன் இயேசு என்னை, இதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களை யாராவது குறை பேசினா, உங்களை யார் குற்றப்படுத்தினா அந்த ஆவிகள் உங்களை தொடராது. அல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவே என்னை தெரிந்திருக்கிறார். என்னை குற்றப்படுத்துகிறவன், என்னை குறை சொல்லுகிறவன் யார், அவரே என்னை நீதிமானாக மாற்றிருக்கிறார். இந்த வசனத்தை வாசிங்க திருப்பி. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார், தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இயேசு என்னை நீதிமானாக மாற்றிருக்கிறார். ரோமர் 5:9 சொல்லப்பட்டிருக்கு, அவர் என்னை என்ன செஞ்சிட்டார், நீதிமானாக மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, நீங்க யாரு, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, நான் நீதிமான், நான் நீதிமான், நான் இயேசுவின் இரத்தத்தாலே நீதிமான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களும், உங்களுக்கு வரக்கூடிய ப்ரமோஷனும், உங்களுக்கு வரக்கூடிய கிருபையும் கொஞ்சம் லேட்டானாலும் காரணம் அது சீக்கிரம் வருவதுக்கு உண்டான ஒரு காரியம், அதாவது ரெக்கமெண்டு. இப்போ ஒரு பெரிய அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு வேலைக்கு என்ன பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களாம், அவனுக்கு வேலை போட்டு கொடு அப்படின்னு. அப்போ இன்றைக்கி உங்களுக்கு ரெக்கமெண்ட் யார் அப்படின்னு கேட்டால் தேவனுடைய வார்த்தை தான். எந்த அதிகாரிகிட்டையும் நீங்கள் போக வேண்டியதில்லை, யாருக்கு நீங்கள் லஞ்சம் கொடுக்க வேண்டியதில்லை. உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு, உங்கள் குடும்ப வளர்ச்சிக்கு, உங்கள் பிள்ளைகள் படிப்பு காரியத்துக்கு, உங்கள் வியாபாரத்துக்கு ஒரு ரெக்கமெண்ட் யாருமே தேவை கிடையாது. அதுக்கு ரெக்கமெண்ட் யார் அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஜாமீன் யாருன்னு கேட்டால், தேவனுடைய வார்த்தை மட்டும் உங்கள் வாயில் இருந்துச்சுன்னா உங்களை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இயேசுவின் இரத்தத்தால் என்ன செஞ்சுட்டேன், நீதிமானாய் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், மாறி இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அதாவது இந்த உணர்வு, இந்த சிந்தை, இந்த எண்ணம், இந்த நினைவு உங்கள் உள்ளத்துக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. திருப்பி சொல்லுங்க, நான் இயேசுவின் இரத்தத்தால் நீதிமான். ஒரு 3 வாட்டி சத்தமாக சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நீதிமானாக இருந்தால்
உங்களை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார், உங்களை கர்த்தர் எப்படி பேசுகிறார், நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி நடக்கணும் அப்படிங்க தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 12:3. துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலை வரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. அவர் சொல்றார் பாருங்க, நீதிமான்களின் வேறு என்ன செய்யாதான், அசையாது. காரணம் எல்லாம் இப்போ புரியுதா உங்களுக்கு? நீங்க நீதிமான எப்படி, நீங்க எல்லாரும் எப்போ நீதிமானா மாறினீங்க? இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக இரத்தம் சிந்தினார் என்று உங்கள் உள்ளத்தில் எப்போது இருதயத்தில் நினைச்சு விசுவாசிக்கிறீங்களோ அப்போது நீங்கள் என்னவா மாறிட்டீங்க? நீதிமானா மாறிட்டீங்க. அல்லேலூயா. அப்போ நீங்கள் நீதிமானா மாறிட்டா அதுக்கப்புறம் ஏசப்பா உங்களை சும்மா அம்மோன்னு விட மாட்டார். நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், எப்படி கர்த்தர் உங்களை வைக்கிறாரு அப்படின்னு கேட்டால், இந்த உலகம் வேறு, நீங்கள் வேறு. உலகத்தில் இருக்கிற காரியம் உங்களுக்கு வராது. கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து அனாதி சிநேகித்தால் சிநேகித்து உங்கள் ரத்த சிந்தி பிள்ளையா மாற்றிட்டாரு, நீதிமான மாற்றிட்டாரு. அப்படின்னா நீதிமான மாறிட்டா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டால், நீதிமானுடைய வேறு என்ன செய்யாதான்? எப்படி போட்டிருக்கு வசனம்? திருப்பி வாசிங்க. துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலை வரப்படான், நீதிமான்களுடைய வேரோ அசையாது. அல்லேலூயா. அதாவது உங்க வேறு என்ன செய்யாது? அசையாது. ஆமென் சொல்லுங்க. அதாவது என்னதான் ஒரு புயல் காற்று வந்தாலும், என்னதான் ஒரு சூறாவளி காற்று உங்க மரத்துல உங்க மேல மோதினாலும், காற்று இல்லாம இருக்காது, புயல் காற்று இல்லாம இருக்காது, சஞ்சலம் இல்லாம இருக்காது, தவிப்பு இல்லாம இருக்காது. ஆனா எல்லாம் உங்க மேல மோதும். ஆனால் மோதினாலும் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, ஒரு சில மரங்கள் கீழே விழுவதை நீங்க பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஒரு மரம். அது என்ன மரம்னு கேட்டா, நீதிமான் பனைமரத்தை போல என்ன செய்வான்? செழிப்பான். கர்த்தர் உங்களை பனைமரமா பார்க்கிறார். என்னன்னு கேட்டா, உங்க வேறு எப்படி இருக்குதா? உங்க வேற யாரும் அசைச்சாலும், உங்களை யாராவது அசைச்சு உங்களை கீழே தள்ள வைக்கணும்னு நினைச்சாலும், உங்க தொழிலை, உங்க பிசினஸை, உங்க வியாபாரத்தை, உங்க குடும்பத்தை அசைச்சு கீழே தள்ளி உங்களை ஒன்று மூலமா ஆக்கணும் அப்படின்னு யாராவது நினைச்சாலும், ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, யார் அசைச்சாலும் உன்னை அசைக்க முடியாது. நீ அசைக்கப்படுவதில்லை. உன் வேறு உன் வேறு உன் வேறு அது ஸ்ட்ராங்கா இருக்கும். எவ்வளவு பெரிய சூறாவளி காத்து உன் மேல மோதினாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை உன் மேல மோதினாலும், எவ்வளவு பெரிய பலவீனம் உன் மேல மோதினாலும், எவ்வளவு பெரிய நெருக்கங்கள் உன் மேல மோதினாலும், ஒருவேளை அது உனக்கு அசைகிற மாதிரி தெரியும், ஆட்டம் ஆடுற மாதிரி தெரியும், கீழே விழுகிற மாதிரி தெரியும். உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன் பிள்ளை, உன் தொழில், உன் எதிர்காலம், மரம் சாய போகுது, மரம் இங்கிட்டு சாய போகுது, சாஞ்சிருவனோ விழுந்துருவனோ அப்படிங்கிற எண்ணங்கள் உனக்கு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ விழமாட்ட. உன் வேற நான் ஸ்ட்ராங்கா மாத்திட்டேன். எப்படி மாத்திட்டேன்? உன்னை ரத்த சிந்தி உன்னை நீதிமானா மாத்தி உன் வேற ஸ்ட்ராங்கா மாத்திருக்கேன். நீ கீழே விழ போவது கிடையாது. அநேகர் உன்னை பார்க்கலாம், நீ விழுந்துருவ, நீ ஆட்டம் கண்டுகிட்டு இருக்க, உனக்கு பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்கு, உனக்கு வேதனை அதிகமாகிட்டு இருக்கு, நீ விழுந்துருவ, நீ ஆடிக்கிட்டு இருக்க. என்ன கர்த்தர் சொல்றார், மகளே நீ ஆடலாம், வலது பக்கம் இடது பக்கம் ஆடுற மாதிரி தெரியும், ஆனா நீ விழாத அளவுக்கு ஏசப்பா ரத்தத்தை சிந்தி உன் வேற ஸ்ட்ராங் பண்ணிட்டாரு. நீ விழ மாட்டாய். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் வேறு, என் வாழ்க்கை வேறு, என் ஆவிக்குரிய வேறு அது ஸ்ட்ராங்கா இருக்கு, யாரும் அசைக்க முடியாது. அல்லேலூயா. அடுத்து நீங்க நீதிமானா மாறினா உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டா, நீதிமொழிகள் 11:28. நீதிமொழி இங்க இருங்க, தயவுசெய்து இந்த வசனங்களை நோட் பண்ணிட்டு இதை டெய்லி நீங்க அறிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது. இந்த வசனம் எப்படியோ இந்த வசனத்தின்படியே உங்க வாழ்க்கை என்ன செய்யும்? மேலே போகும். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை உயர்த்த போற காரணம், நீங்க இயேசுவின் இரத்தத்தால் நீதிமானா மாறி இருக்கிறேன் அப்படிங்கிறத மறந்துட்டீங்க. இதை மட்டும் தயவுசெய்து மறந்துடாதீங்க. நீங்கள் பாவத்திலிருந்து, குப்பையிலிருந்து, சகதியிலிருந்து, சாபத்திலிருந்து, பயத்திலிருந்து, சிக்கல்லிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்துட்டாரு. எப்படி தூக்கி எடுத்தார்? ரத்தத்தால் தூக்கி எடுத்துருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உன்னை நீதிமானா மாத்திட்டேன். நீ நீதிமானா மாறினா உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் நீ சாய மாட்ட. உன் வேற நான் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறேன். ரெண்டாவது நீதிமொழிகள் 11:28. தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள். அல்லேலூயா. நீதிமான்களோ துளிர் போல தலைக்கிறது. தலைக்கிறதுன்னு என்னது? வளர்றது. தலைக்கிறதுன்னு என்னது? மேலே போகிறது. ஒரு செடி எப்படி வளர்ந்து மேலே போய்கிட்டு இருக்கோ அதே போல் நீங்கள் இருந்த இடத்துல இருக்க மாட்டீங்க, நீங்கள் வளருவீங்க.
கர்த்தர் சொல்றாரு, நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல என்ன செய்ய போறீங்க? வளர போறீங்க. நீங்க வளர்வது மாத்திரம் இல்லாம உங்க குடும்பம், உங்க வேலை, உங்க தொழில், உங்க பிள்ளைகள் படிப்பு, உங்க பிள்ளைடைய எதிர்காலம், உங்க பேர பிள்ளைங்க, உங்க சந்ததி எல்லாம் வளரும்படி கர்த்தர் தலைக்க பண்ண வைக்கிறார். கையை தட்டாக மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. அவர் முதல் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? உன் வேறு அசையாது. ரெண்டாவது என்ன சொல்றாரு? தலைக்க பண்ணுவேன். அப்படின்னா உங்க பிள்ளை மேல கையை வச்சு நீ தலைப்பப்பா, நீ வளருவப்பா, நீ உயருவப்பா அப்படிங்கிற வார்த்தை. ஏன்னா அப்படி சொல்லிட்டு, ஏன்னா அவர் நம்ம உங்களை என்ன செஞ்சிட்டாரு? நீதிமானாய் மாற்றிருக்கிறார். நீதிமொழிகள் 11:21. கையோட கை கோத்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான், நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். ஒரு கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? உங்க சந்ததி எதுலையுமே அடிமைப்பட்டு வாழாது. எந்த பாவத்தில் அடிமைப்பட்டு வாழாது, எந்த சாபத்தில் அடிமைப்பட்டு வாழாது, எந்த துக்கத்தில் அடிமைப்பட்டு வாழாது, எந்த பிரச்சனையும் அடிமைப்பட்டு வாழாது. உன் சந்ததி எல்லாமே என்ன செய்யும்? சொல்லுங்க, எல்லாம் வாயை தருங்க. என் சந்ததி விடுவிக்கப்படும். என் சந்ததி விடுதலையான சந்ததி. என் சந்ததி மீட்பின் சந்ததி. என் சந்ததி அப்படின்னு என்ன அர்த்தம்? சந்ததி என்னது? உங்க பிள்ளைகளுக்கு உண்டான பிள்ளைகளை என்ன செய்வார்? விடுவித்து நடத்துவார். அப்புறம் என்ன அர்த்தம்? உங்கள் பிள்ளைங்க இருக்காங்களே, உங்கள் பேர பிள்ளைங்க இருக்காங்களே, அவங்க எதுலேயுமே மாட்ட மாட்டாங்க. எந்த சிக்கல்லையும் என்ன செய்ய மாட்டாங்க? மாட்ட மாட்டாங்க. அவர்களை விடுதலை பண்ணி விடுவித்து என்ன செய்வார்? நடத்துவார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்போ புரிகிறதா? நீதிமானுக்கு ஆசீர்வாதம் என்னாண்டு? நீதிமானுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டால எனக்கு ஒன்றுமே வரல, ஒன்றுமே கிடைக்கல நீங்கள் சொல்ல வேணாம். உங்கள் சந்ததி காப்பாற்றப்படுது, உங்கள் சந்ததி விடுவிக்கப்படுது, உங்கள் சந்ததி மலை மேல் இருக்கிற பட்டணம்ல உயர போகிறாங்க. உங்கள் பிள்ளைகள் கனி கொடுக்குற வாழ்க்கையை நீ பார்த்துட்டு தான் சாப மண்டையை போடுவ. காரணம், உனக்கு ஆயுசு நாட்கள் கெட்டி, ஆயுசு நாட்கள் 80. அல்லேலூயா. ஆயுசு நாட்கள் 80. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சந்ததி என்ன செய்கிறாரு? பெருக பண்ண வைக்கிறார். உன் சந்ததி எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழலாம்? விடுவிக்கிற வாழ்க்கை, விடுதலையான வாழ்க்கை உன் சந்ததி என்ன செய்யும்? வாழும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 12:12. துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என் வேறு கனி கொடுக்கும். ஏனுங்க, ஒரு சில மரங்கள் பார்ப்பதற்கு பச்சை பச்சேன்னு இருக்கும், ஆனால் அதுக்கிட்ட ஒரு கனி எதிர்பார்க்க முடியாது. ஏசப்பா பசி உண்டாயிட்டு இந்த மரத்தில் ஏதாவது பழம் கிடைக்குமா, கனி கிடைக்குமான்னு பார்க்குறார். ஒன்றும் இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மரத்தை என்ன செய்கிறாரு? சபிக்கிறாரு. வேரோடு அந்த மரம் என்ன செஞ்சு? பட்டு போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டால், நீ மரமாக இருந்து என்ன செய்ய? நீ பச்சை மரமாக இருந்து என்ன செய்ய? நீ ஒரு கனியுமே என்ன செய்யலை? கொடுக்கல. கனி கொடுக்காம எதுக்கு இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க? அதனால் நீ என்ன செஞ்சிரு? வேரோட பட்டு போயிரு அப்படிங்கிறார். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து, உங்கள் வேறு என்ன வேறா இருக்கு? எல்லாம் சொல்லுங்க, என் வேறு சாதாரண வேறு இல்லை. என் வேறு மேலே கனி கொடுக்கிற ஒரு மரமாக கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். காரணம், அவர் இரத்தத்தால் நான் நீதிமான். நீதிமானுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள், நீதிமானுக்கு உண்டான காரியங்களை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. எத்தனை காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். நான் நீதிமான மாறிட்டு நீங்கள் எனக்காண்டு கம்முன்னு இருக்கீங்க, நீதிமான மாறிட்டு எனக்காண்டு மதம் இருக்கீங்க, நீதிமான மாறிட்டு ஒன்றுமே புரியலையே, குழப்பமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீதிமானா நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணுங்கிறத அவர் சொல்கிறார். ஓ வேறு ஒரு கனி கொடுக்குற ஒரு மரமாக இருக்கணும். ஓ வேறு சாதாரண வேற இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்ல, உன் வேறு கீழே விழாதையா, உன் வேறு அசையாதையா, அந்த அளவுக்கு உன் வேற நான் ரத்த சிந்தி ஸ்ட்ராங்கா வச்சுட்டேன். மாத்திரமல்ல, வேறு கீழே விழாம இருந்தாலும் உன் வேறு அது கனி கொடுக்கிற வேறாக நான் மாற்றி அமைச்சிட்டேன். ரத்தத்தினால. இப்ப புரியுதா உங்களுக்கு? நீங்க என்ன செய்யணும்? கனி கொடுக்கிற ஒரு மரங்க, நீங்க விடுவிக்கிற ஒரு மரம், கண்ணி கொடுக்குற ஒரு மரம் நீங்கள் இருக்கிறீங்க. இதெல்லாம் யாருக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் கேட்டால், யாரெல்லாம் நீதிமானாய் மாற்றிட்டாரோ, யாரெல்லாம் நீதிமானாக மாறி இருக்கிறாரோ அவர்களுக்கு தான். அப்போ இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருமே என்னவா இருக்கிறீங்க? சொல்லுங்கள். நீதிமான அர்த்தம் புரியுது உங்களுக்கு? நீதிமான்னா
என்கிட்ட யாரும் குற்றத்தை கண்டுபிடிக்க முடியாது, யாரும் குறை சொல்ல முடியாது. நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நான் உண்மையானவன், சத்தியம் உள்ளவன். ஏசப்ப என்ன சத்தியத்தை கொண்டு வந்துட்டாரு, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க வச்சிட்டாரு, என்கிட்ட ஒரு குறையும் கிடையாது, நான் பரலோகத்தின் பிள்ளை என்பதுக்கு பேர் தான் என்னது? நீதிமான். அப்போ நீ நீதிமான்னா அப்படியே விட்டுறல அவரு. ஆனால் அந்த நீதிமானுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் என்ன? அந்த நீதிமான் எப்படி இருக்கணும், அந்த நீதிமான் எப்படி வாழ்வான், அந்த நீதிமான் எப்படி இருப்பான் அப்படின்னா அவர் இப்படி தான் இருக்கணுங்கிறாரு. அப்போ இந்த வசனத்தின்படி நீ என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போ நீ என்ன செய்யணும்? கனி கொடுக்கிற ஒரு மரமா இருக்கணும். நீதிமொழிகள் 12:21 நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. எல்லாம் சொல்லுங்க, நீதிமானாகிய எனக்கு. தயவுசெய்து வாயை திறந்துருங்க. நான் சொல்றது வாயை திறந்தாட்டா உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை உங்களுக்கு வராது. நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. நல்லா சொல்லுங்க, நீதிமானாகிய எனக்கு ஒரு கேடு வராது. நீதிமானாகிய எனக்கு ஒரு கேடு வராது. சத்தம் நீங்க மட்டும், லேடிஸ் மட்டும் சொல்லுங்க பாப்போம். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. அல்லேலூயா. கேடு செய்யறவன் பிரச்சனையை கொடுங்க பக்கத்தில் வந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லும் போது ஓடியே போயிடுவான். நீங்க சொல்லுங்க பாப்போம், நீதிமானாகிய எனக்கு ஒரு கேடு வராது. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. இப்ப கேடு உங்க பக்கத்துல வந்தாலும் உங்களை பார்த்து ஓடி போயிடும். அல்லேலூயா. கைத்து டப்பாக்கு நடிச்சு சொல்லுங்க. சரி, கேடுனா என்னது? கேடுனா என்னது? கேடுனா தீமை, பிரச்சனை, கடன் பிரச்சனை, பொறாம, வன்கண், பலவீனம், தூசணம், வம்பு வார்த்தை, சண்டை, பரியாசம், பிரச்சனை, தேவையில்லாத வழக்கு, வாக்குவாதம், முறுமுறுப்பு, கோபம், கோவாக்கினை, அவமானம், சூப்பர்ரா, நிந்தை, கண்ணீர், கவலை, தவிப்பு, பிரிவினை, போராட்டம். இப்போ சொன்னவங்க அத்தனை பேர்த்துக்கும் ஒண்ணுமே வராது. இப்ப சொல்லுங்க, நீதிமானாகிய எனக்கு. இங்க பேசுற பேச்சு தான் அந்த கேடு விளைவிச்சு வர்றான் பாரு, கேடு கொடுக்கறதுக்கு வர்றான் பாரு, ஓடிய போயிடுவான். சொல்லுங்க, இயேசு இரத்தத்தால நான் நீதிமானா மாறிட்டேன். அதனால எனக்கு ஒரு கேடு, ஒரு கேடு, ஒரு கேடு எனக்கு வராது, வராது, வர முடியாது. ஏன்னா ஏன்னா நான் நீதிமான். பக்கத்து ஆளை பிடிச்சி நீ நீதிமான் சொல்லுங்க பார்ப்போம். சும்மா தேவையில்லாமல் கலங்காத, ரத்தத்தால் கழுவப்பட்டுட்ட, நீ நீதிமானு. தேவையில்லாமல் புலம்பாத, நீ நீதிமானு. சந்தோஷமா இரு, உன் வேறு கனி கொடுக்க போகுது, நீ கனி கொடுக்க போற, உன் வேறு ஸ்ட்ராங்காக இருக்கு, பயப்படாத. ஒரு சில பேர் எனக்கு நான் இருக்கிறீங்க, நீ சொல்கிறத சொல்கிறா, நீ கத்துறத கத்துறா. ஐயா, உங்கள் நன்மை தானே சொல்கிறேன் நான். உங்கள் பிரச்சனை மாறணும்னா அவர் சொல்லிட்டாரு, ஒரு குடும்பம் இருந்தால் கேடு வராமல் இருக்காது. ஆனால் அந்த கேடு வராமல் இருக்குது நீங்கள் வேலி அடிக்கணும்னா அந்த வேலி என்னன்னு கேட்டால், அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒருத்தன் கொடுக்க வர்றான், கொடுக்க வரும்போது நீங்கள் பேசணும் வாயை திறந்து, நான் மந்திரி மகன், கையை கும்பிட்டு போயிடுவான். போயிடுவானா போக மாட்டானா? அல்லேலூயா. அப்போ அதே போல தான் நீங்கள் வாயை திறந்து என்ன செய்யணும்? பேசணும். ஆமென். நீதிமொழிகள் 15:6 நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலோ துன்பம் உண்டு. அல்லேலூயா. இப்போ இந்த வார்த்தையை கேட்டால் எல்லாரும் மாறியா பார்ப்பீங்க. பொக்கிஷம் எவ்வளோ இருக்கணுமா? பொக்கிஷம்னு என்ன சொல்லுங்க பார்ப்போம். பொக்கிஷன்னு தெரியாதா? நிம்மதியான வாழ்க்கை அது ஒரு பொக்கிஷம் தான். சமாதானமான வாழ்க்கை அது ஒரு பொக்கிஷம் தான். விட்டு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை பொக்கிஷம் தான். இரக்கத்தின் வாழ்க்கை பொக்கிஷம் தான். அல்லேலூயா. பைபிள் வசனத்தின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா அது ஒரு பொக்கிஷம் தான்.
ஏன்னு கேட்டால் இங்கே இருங்க, சகல பரிபூரணமும் அவருக்குள்ள அடங்கியிருக்கிறது. அது ஒரு பொக்கிஷம். அப்போ அவர் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் என்னவா மாறிடுறீங்க? பொக்கிஷம் மாறிடுறீங்க. அவர் உங்களுக்குள்ளே இருந்தார்னா, இப்போ வந்து பொக்கிஷனா நீங்கள் நினைக்கலாம், நகை நட்டு போல்ட்டு பணம் கட்டுக்கட்டா பணம் இருக்கணும், பீரோ திறந்தால் கட்டுக்கட்டாக இருக்கணும். அல்லேலூயா. இயேசு இருந்தாலே போதும், அதுவே ஒரு பொக்கிஷம். உங்களுக்குள்ளே இயேசு இருந்தாலே போதும், அது ஒரு பொக்கிஷம். அவர் அந்தந்த தேவைகளுக்கு கரெக்டாக கொடுப்பார். இப்போ வந்துங்க, இப்போ இந்த வருஷம் 2024 பிறந்துச்சு. அந்தந்த தேவைகளுக்கு கரெக்டாக உங்கள் கையில் கிடைச்சிச்சா கிடைக்கலையா? கிடைச்சிச்சா கிடைக்கலையா? நீங்கள் வெட்கப்பட்டீங்களா? அவமானப்பட்டீங்களா? சரியான நேரத்தில் அது கரெக்டாக கொடுப்பதுக்கு உண்டான எல்லா தேவைகளையும் கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சார்? செஞ்சாரா செய்யலையா? செய்தார்ல? செய்தாருன்னு சொல்லுங்கப்பா. அப்போ தான் அவருக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அப்பாவை மகிமைப்படுத்துறீங்க. உம்முன்னு இருந்தீங்கன்னா அவர் செய்யலைன்னு அர்த்தம், மகிமை இல்லை அவருக்கு. அல்லேலூயா. அப்போ அவருக்கு மகிமைனா நீங்கள் என்ன கர்த்தர் இதுவரை என்ன செஞ்சார்? நடத்தினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, செய்வார். சொன்னதை செய்தவர் செய்வார். எல்லாம் சொல்லுங்க, செய்தவர் செய்வார். நல்லா தெரியுங்க, செய்தவர் செய்வார். என்ன செஞ்சாரு? இல்லை, என்ன செஞ்சாரு? நன்மை செஞ்சாரு, விடுதலை கொடுத்துட்டாரு, சாபத்தை நீக்கிட்டாரு, பயத்தை நீக்கிட்டாரு. செய்தவர். அப்புறம் இன்னும் என்ன செய்வார்? செய்வார். அதனால நீ பயப்பட வேண்டாம். எல்லாம் சொல்லு, பக்கத்து ஆளை பார்த்து, செய்தவர் செய்வார், தேவையெல்லாம் புலம்பாத. செய்தவர் செய்வார், தேவையில்லாம அழுகாத. செய்தவர் செய்வார், உன் புருஷனை பற்றி அழுகாத. அல்லேலூயா. செய்தவர் செய்வார். சொல்லு, செய்தவர் செய்வார், இனிமேலும் செய்வார், வர நாட்களும் செய்வார், சாகிற வரைக்கும் எனக்கு செய்வார். கையை தட்டு அப்பாவுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, எத்தனை காரியம் நீதிமானுக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம். நீதிமானுக்கு பேராந்து எழுதி வச்சுக்கோங்கப்பா சாமி, இதை டெய்லி அறிக்கை எடுங்க. அறிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த குறையும் வராது. அதில் இந்த ஒரு காரியம் பாருங்க, நீதிமன்ற வீட்டில் என்ன இருக்கு? பொக்கிஷம். அல்லையோ, நான் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. நீங்கள் எல்லாம் 4 ஜோடி தோடு வச்சுக்க போகிறீங்க இனிமேல். 4 ஜோடி. புரியுதா புரியலையா? அந்த மாதிரி வச்சுக்க போகிறீங்க. அது ஒரு பொக்கிஷம். ஆமே. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு காரியம், அதாவது நீதிமொழிகள் 10:24, துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நீதிமானா நான் இருக்கிறேன், நான் என்ன விரும்புகிறேனோ அதை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறாருன்னா, இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீதிமானாகிய உனக்கு நான் விருப்பத்தை என்ன செய்வேன்? போட்டிருக்க, திருப்பி வாசிங்க, அப்போ தான் தெரியும். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். சொல்லுங்க, நீதிமான் விரும்புகிற காரியம் எனக்கு கொடுக்கப்படும். இப்போ சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தாலே நான் நீதிமானை மாறி இருக்கிறேன். அதனால நீதிமானாகிய எனக்கு விரும்புகிற காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்வார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 10:30 இந்த வசனங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீதிமொழிகள் 10:30, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. அல்லேலூயா. நீதிமான் என்று என்னைக்கு என்ன செய்யப்படுவதில்லை? அசைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு துன்மார்க்கம் பண்ணுறவங்க நிலைச்சிருக்க முடியாது, தப்பு பண்ணுறவங்க நிலைச்சிருக்க முடியாது. ஆனால் நீதிமானாக இருக்கிறவர்கள் அவங்க என்ன செய்வாங்களாம்? ஸ்ட்ராங்காக நிற்பாங்களாம். எதையுமே அவங்க என்ன செய்ய முடியாது, அசைக்கப்படுவதில்லை. நீதிமொழியில் 11:8, நீதிமான் இக்கட்டில் நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். அல்லேலூயா. இக்கட்டில் இருந்து என்ன செய்வான்? விடுவிக்கப்படுவான். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு ஒரு இக்கட்டு அப்படின்னு ஒன்று வந்தால் கண்டிப்பாக விடுதலை இருக்குது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இக்கட்டில் இருந்து நான் விடுவிக்கப்படுவேன். அல்லேலூயா. இப்போ நீங்கள் நீதிமானாக மாறிட்டீங்க. அப்போ நீதிமானுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை என்ன என்ன ஓனா சொல்லுங்க பார்ப்போம். வேறு அசையாது, துளிரை போல தலைப்பார்கள், சந்ததி அடுத்து அடுத்து அடுத்து
நன்மை பலனா அடுத்து அதிக பொக்கிஷம் உண்டு. அடுத்து விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். விரும்புகிற காரியம். அடுத்து நீ அசைக்கப்படுவதில் இக்கட்டில் என்ன செய்வாய்? விடுவிக்கப்படுவாய். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீதிமானுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் இதை அப்படியே எழுதி வச்சு டெய்லி நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த வசனம் எப்படி இருக்கோ அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்.